ராம் ராம். கார்த்திக் அமாவாசை, ஸ்ரீதர் ஐயாவால் கங்காகர்ஷண தினம் அப்படின்னு சொன்னோம். ஸ்ரீதர் ஐயாவாளுடைய சின்ன சின்ன சரித்திரங்கள், சின்ன சின்ன கதைகள் முதல் பதிவில் சொன்னோம். இன்னும் சில சின்ன கதைகள், சம்பவங்கள் இப்போ ரெண்டாவது பதிவில் சொல்கிறோம். ஸ்ரீதர் ஐயாவால் இருக்காரே, பெரிய பக்தர் அவர். பக்தியுக்த கர்ம மார்க்க பிரச்சாலகா. அவருக்கு ஒரு அழகான பாட்டு. பக்தியோட கூடின கர்ம மார்க்கத்தில் சென்றவர். பக்தி ஞான வைராக்கிய பிரச்சோதகா. பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் கொடுக்கக்கூடியவர், பிரச்சோதனம் பண்ணக்கூடியவர் ஸ்ரீதரர் ஐயாவாள். பக்தி தான் லோகத்தில் சிறந்தது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவரான். பக்தி கரீகசீதி பிரச்சாரக பக்திம் சாம்பசிவே பிரவர்த்தக. பரமேஸ்வரன்ட்ட, அந்த மகாலிங்க சுவாமிகிட்ட ரொம்ப அதிகமான பக்தியை கொண்டவர், பக்தியை வளர்த்தவர். தன்னுடைய பக்தியினால் தன்னுடைய ஆத்துக்கணத்தில் கங்கையை வரவைத்தவர். பக்தியினால் பல கிரந்தங்களை செஞ்சவர். இந்த மாதிரியாக பக்தியில் ரொம்ப சிறந்தவர் நம்ம ஐயாவாள். பொதுவாக பக்தி மார்க்கமாக இருந்தாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் எல்லாரையும் அத்வைத்த சித்தாந்தம் பண்ணப்பட்ட ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பரபிரமமாக பார்க்கறது இல்லையா? அதுதானே பக்தியில் உயர்ந்தது. ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீதரையாவாள் எல்லாரையும் பரமேஸ்வரனாகவே பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சரித்திரம், ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த அமாவாசை சந்தர்ப்பத்தில், கார்த்திகை அமாவாசை அப்போ தான் ஸ்ரீதரையாவாளுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய லிங்கராயர் அப்படிங்கிறவருடைய ஸ்ராத்தம் கார்த்திகை அமாவாசையில் தான் வரும். அப்போ திருவசநல்லூரில் அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு அமாவாசையோ, அமாவாசை அன்னைக்கு கார்த்தால ஸ்ராத்தத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவாளோ அந்த திவசத்துக்காக இருக்கக்கூடிய அந்த கர்மாவளியும் ஸ்ரத்த உடையவர் ஸ்ரீதரையாவாள். ரொம்ப ஸ்ரத்தையாக காலமே எழுந்து எல்லா ஸ்ராத்தத்துக்கு என்னெல்லாம் விதிமுறையோ, என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஸ்ராத்தத்துக்கு ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி பிராமணாலையும் சொல்லி எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. அன்றைய தினத்தில் பகல் நேரத்தில் ஒரு பிக்ஷுக்கர், பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து பசியோட வீட்டு வாசலுக்கு வந்தார். அம்மா ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டார். ஸ்ரீதரையாவால் உள்ளேயே இருந்துருந்தார். மகாத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய காருண்யம் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. ஸ்ராத்தத்துக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருந்த அன்னத்தை வாசலில் ஒருத்தர் பசிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சிவபுத்தியா பித்ருத்தினே ததாவண்ணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் அவரை சிவபுத்தியாகவே யார் ஒருத்தர் வாசலில் அன்னம் கேட்டாரோ, பொதுவாக ஸ்ராத்தத்துக்குன்னு சமைக்கப்பட்ட அன்னத்தை அந்த ஸ்ராத்தத்துக்கு எந்த பிராமணாலாக நம்ம நிமந்திரம் பண்ண போகிறோமோ அந்த பிராமணாளுக்கு தான் அன்னம் போடணும். அந்த பிராமணாளுக்கு அன்னத்தை போட்டுட்டு அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம், கொடுமையான தர்மசாஸ்திரம். மற்றவா சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லப்படுறது. மற்றவாளுக்கு ஆகாரம் போடக்கூடாதுங்கிறது தாத்பரியம் இல்லை. திவசத்தன்னைக்கு, ஸ்ராத்த தினத்தன்னைக்கு பித்திருக்களுக்கு உத்தேசித்து செய்யக்கூடிய அன்னம் அந்த விப்ரர்களுக்கும் மற்றும் அந்த குடும்பத்தினர் மட்டும்தான் சாப்பிடணும்னு இருக்குது. அன்றைய தினத்தில் மற்ற பிராமணர்களுக்கு வேறு சமைச்சு போடலாம். பிராமணாளுக்கோ இல்லை மற்ற அன்னதானமோ எதை வேணால் பண்ணலாம். அந்த அன்னத்தை போடக்கூடாதுங்கிறது சனாதன தர்மத்தில் இன்னை வரைக்கும் கடைபிடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாஸ்திரமும் அப்படி தான் சொல்கிறது. அன்றைய தினத்தில் வாசலில் பசிக்கிறது, எனக்கு ஆகாரம் போடுங்கோ அப்படின்னு ஒருத்தர் வாசலில் வந்து கேட்குறார். வாசலில் வந்து கேட்டால் ஐயாவாளுடைய கருணை, இந்த கருணைக்கு தான் சொல்ல வந்தோம். கருணை உள்ளம் கொண்டவர்கள் மகாத்மாக்கள் அல்லவா? யாரை பார்த்தும் எல்லாரையும் பார்த்து கருணை யாருக்கு வருதோ அவள் தான் மகாத்மா. அந்த குணம் வேணும், சாமானிய மனுஷியாளுக்கே வேணும். அதை தாண்டி மகாத்மாக்களுக்கு இருக்கும், சந்தேகமே இல்லை. அப்போ வாசலில் பசிக்கிறதுன்னு ஒருத்தர் வந்தா அவரை பரமேஸ்வரனாக மகாலிங்க சுவாமியாகவே மனசில் நினச்சிண்டு ஸ்ரீதரையாவால் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவுடைய ஸ்ராத்த தினத்தன்னைக்கு வாசலில் பசிக்கிறதுன்னு யார் அன்னம் கேட்டாலோ அவளுக்கு அன்னத்தை கொடுத்தார். ஸ்ராத்தத்துக்குன்னு சமைக்கப்பட்ட அன்னத்தை அவளுக்கு கொடுத்தார். அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம், யாருக்கு பசிக்கிறதோ அவளுக்கு ஆகாரம் போடணும், அதுதான் சொல்லப்படுறது. மனித நீதி, மனித தன்மைன்னு என்ன சொல்கிறோமோ அது வேணும் இல்லையா? இப்போ அவ கொடுத்துட்டா அங்கே இருந்த அந்தணர்கள், விப்ரர்கள் எல்லாருக்கும் கோபம் தாங்கலை. இவர் மேலே கடும் கோபம், பயங்கரமாக எதிர்க்கிறா. இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பல சாஸ்திரங்கள் வாக்கியங்கள் என்னெல்லாமோ சொல்கிறா. நான் இவருடைய ஒரு பாவமானது அவளுக்கு புரியாது. இவருடைய பாவம் யாருக்கு புரியும் அப்படின்னா, மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய அவளுக்கு புரியலாம், சுவாமிக்கு தான் புரியும், இன்னொருத்தருக்கு புரியாது. ததாவண்ணம் சிவபுத்தியா பிதுர்தனே யஸ்மை தஸ்மை ஸ்ரீ
எஸ் தஸ்மை ஸ்ரீதராய பிரணாமோஸ்து சதா மம. அப்பேற்பட்ட ஸ்ரீதருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஒரு அழகான கீர்த்தனைகள் அந்த மாதிரியான முறையில் அன்றைய தினத்தில் அவளுக்கு கொடுத்துட்டா. அங்கே வந்த விப்ரர்கள் எல்லாரும் இனிமேல் நாங்கள் ஸ்ராத்தத்தில் இருக்க மாட்டோம், விஹிதாக இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு அந்த பிராமணர்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டா. இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டால் உடனே அவள் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் கங்கா ஸ்நானம் பண்ணணும். இதுக்கு பரிகாரம் ஒன்று தான் இருக்குது, கங்கா ஸ்நானம் தான். கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்படின்னு அவள் பரிகாரம் சொல்லிட்டா, பிராயஷ்சித்தமாக சொல்லிட்டா. இன்றைக்கே ஸ்ராத்தம் பண்ணணும், இன்றைக்கி தான் ஸ்ராத்த தினம், இனிமேல் எங்கே போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இன்றைக்கே ஸ்ராத்தம் பண்ண முடியும்? அவள்லாம் சொல்லிட்டு போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இந்த கலைவரத்தில் அப்படியே ஸ்ரீதரையாவை சந்தியா காலமாச்சு. ஸ்ரீதரியாவால் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தா பரமேஸ்வரன் சொப்னத்தில் உன்னுடைய ஆற்று கிணத்துல கங்கை வரும், அதில் நீ ஸ்நானம் பண்ணி நீ ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லி அதற்கப்புறமாக டக்குன்னு ஸ்ரீதரியாவால் முழிச்சு பார்த்தா தன்னுடைய வீடு கிணத்துலேருந்து அப்படியே கங்கை அப்படியே பொங்கி பொங்கி வருது, பொங்கி பிரவாகமாக வருது, அடக்கவே முடியல, பயங்கரமாக பெருக்கெடுத்து வந்தது. அப்போ ஸ்ரீதரியாவால் பார்த்து அந்த சந்தர்ப்பத்தில் கங்காஷ்டகம் அப்படின்னு ஒரு அழகான அஷ்டகம் பாடுறார். சம்போ பவன்னாம நிரந்தரானுசந்தான பாக்யேன பவந்தமேவ யத்யேஷ சர்வத்ர ததாந்த்யஜேத்ய பஷ்யத்யஹோ கோத்ர கிருதோபராதா அப்படின்னு ரொம்ப அழகான 8 ஸ்லோகம் கொண்டது கங்காஷ்டகம். இந்த கங்காஷ்டகத்தை பாடி அந்த கங்கையை பொங்கி வரக்கூடிய கங்கையை சமணப்படுத்தினார். பரமேஸ்வரனையும் ஸ்தோத்திரம் பண்ணுற விதமாகவும் கங்காதரனையும் ஸ்தோத்திரம் பண்ணுற விதமாகவும் இந்த அஷ்டகம் அமையிறது. அதற்கப்புறமாக அந்த ஸ்லோகத்தையே பிரார்த்தனை பண்ணுறால், எப்பொழுதும் நீ இங்கேயே இருக்க வேண்டியது, இந்த கூப்பத்திலேயே நீ இருக்கணும், இந்த கிணத்துலேயே இருக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ண. அதற்கப்புறமாக கங்கை பொங்கி வந்த தினம் அப்படின்னு இன்றைக்கி தான் கொண்டாடின்னு இருக்கோம். அதற்கப்புறமாக அந்த கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி ஸ்ரீதரையாவால் ஸ்நானம் பண்ணி திருப்பியும் அன்றைய தினத்தில் ஸ்ராத்தம் பண்ணி பிராமணாலும் அந்த பிராமணால் ஸ்ராத்தமும் முடிஞ்சு யாரெல்லாம் வீட்டை விட்டு போனாரோ விப்ரர்கள், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி யாரெல்லாம் போனாரோ எல்லாரும், அவர் பெரிய மகாத்மா, பகவானுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்குது, அவர் பெரிய தபஸ்வி அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதற்கப்புறமாக தாம் பண்ண தப்ப உணர்ந்தா அன்றைய தினம் சாயங்காலமாக மகாலிங்க சுவாமிகிட்ட சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி அங்கே இன்னைக்கு ஐயாவாளுடைய கிரகத்தில் ஸ்ராத்தத்துக்கு பிராமணாலாக இருந்ததுனால எனக்கு ராத்திரி நைவேத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியால் அந்த கண்ணில் அந்த லெட்டர் பட்டதாகவும் அப்படியாக சொல்லப்பட்டது. அப்போ பகவானே சாட்சாத்தா ஐயாவால் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு பகவானே பிராமணாலாக இருந்து கங்கையும் வர வச்சு கங்கையிலையும் ஸ்நானம் பண்ணி வச்சு இன்னி வரைக்கும் கங்கா ஸ்நானத்துக்கான தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கங்கா ஸ்நானத்துக்கான ஒரு பெரிய மகத்துவம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்ரீதரையாவாளுடைய சரித்திரத்தில் வரக்கூடிய அழகான ஒரு சம்பவம். கங்கை பொங்கி எழுந்த தினம் இந்த மாதிரியாக ஸ்ரீதரையாவால் ரொம்ப அபூர்வமான செயல்லையும் நாம பிரச்சாரத்திலையும் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கார். ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுதும் பிரதோஷ வேலையில் திருவிடை மருதூருக்கு போய் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறதுன்னு வழக்கம். காவேரியை தாண்டி கோவிலுக்குள்ளே மகாலிங்கான்னு சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அப்போ அவர் மூஞ்சில் ஆர்திரஞ்ஜ்வலதி ஜ்யோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அப்படின்னு அவருடைய மூஞ்சும் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. மகாலிங்க சுவாமியினுடைய சந்நிதியும் ரொம்ப பிரகாசமாக இருந்தது, ரொம்ப ஜெகஜ்யோதியாக இருந்தது. அப்போ கூட இருந்த அத்தனை பேரும் மகாலிங்க சுவாமி எவ்வளோ பிரகாசமாக இருந்தாலோ அதே மாதிரியே ஐயாவாளுடைய முகமும் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அப்போ ஐயாவாளுக்கு மகாலிங்கம் என்னுடைய வந்துருன்னு கூப்பிடுற மாதிரி ஐயாவாளுக்கோ அந்த பரமேஸ்வரனை போய் கட்டிக்கணும்னு அப்படி ஒரு பிரேம பாவம், பிரேம பக்தி, கண்ணிலேருந்து ஜலம் வருடுது, மேனி இல்லாமல் சிலிர்க்கிறது. ஐயாவாளுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டே இருக்கார், போய் கட்டின்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஒரு பாவத்தில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஐயாவாள் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அர்ச்சகராக இருக்கக்கூடியவா தடுக்கிறா, சிவாச்சாரியால் தடுக்கிறா. அதையும் மீறி அவர் போகிறார். நேர ஆலிங்கனம், அந்த ஆவிடைய ஆலங்கினம் பண்ணார், அந்த பானத்தை ஆலிங்கனம் பண்ணிண்டார். ஐயாவால் மகாலிங்கம் அப்படின்னு கட்டின்றது தான் தாமசம். அதற்கப்புறமாக ஐயாவாளுடைய சரீரத்தையே காணும். இந்த ஸ்தூல சரீரமாக என்ன ஐயாவாள் இருந்தாரோ
அந்த மகாலிங்கத்தோட ஐக்கியமாயிட்டார். இதை பார்த்து அர்ச்சகர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டா, மயங்கியே விழுந்துட்டா. இப்பேற்பட்ட சம்பவம், ஐயாவால் மகாலிங்கத்தோட ஐக்கியமாயிட்டார். அப்போ கூட இருந்த பக்தர்கள் அர்ச்சகர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறமாக கொஞ்ச நாள் கழித்து எழுந்து இந்த அதிசயத்தை ரொம்ப திரும்பி திரும்பி பேசும்படி ஒரு அழகான அதிசயம் நடந்ததுன்னு எல்லார்ட்டையும் சொல்ல, இந்த மகாலிங்கத்தினுடைய பெருமையும் சொல்ல, ஐயாவாளுடைய பெருமையும் சொல்ல, ரொம்ப எல்லாரும் இதை பற்றியே பேசின்னு இருந்தா. ரொம்ப அதிசயமாக ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டா. பாருங்களேன், இதுதான் ரொம்ப அபூர்வமான அதிசயமான சம்பவம். என்னெல்லாமோ நம்ம அதிசயம்னு கொண்டாடின்னு இருக்கோம். மீரா கலந்த மாதிரி ஸ்ரீதரையாவாலும் மகாலிங்கத்தோடு கலந்துட்டார், ஐக்கியமாயிட்டார். இவருக்குன்னு தனியாக எதுவும் அதிஷ்டானம் அப்படிலாம் கிடையாது. அவர் எந்த வீட்டில் வாழ்ந்துன்னு இருந்தாரோ, எந்த வீட்டிலேருந்து கிணத்துலேருந்து கங்கை வந்ததோ, இன்றைக்கும் அது அவருடைய இடமாக, அவர் வாழ்ந்த இடத்தையே அவருடைய அதிஷ்டானமாகவும் சன்னிதானமாகவும் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இன்னி வரைக்கும் கொண்டாடின்னு இருக்கப்படுறது. இன்றைய தினத்தில் கங்கை வந்தாலோ அன்றைய தினத்தில் அதி விமர்சையாக 10 நாளும் உற்சவம் அங்கே நடந்துட்டுருக்கு. அங்கும் சில சந்நிதிகள்லாம் இருக்குது. அந்த உற்சவங்கள்லாம் விமர்சையாக கொண்டாடின்னு இருக்கா. கார்த்திகை அமாவாசை இன்றைய தினம், அன்றைக்கி அதி விமர்சையாக எல்லாரும் காலமே எழுந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அதற்கப்புறமாக ஸ்ரீதரையாவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு எந்த கங்காதேவி வந்தாலும் அந்த கிணத்துலேருந்து எடுத்து ஜலத்தை எல்லாரும் இன்றைக்கி கங்கா ஸ்நானம் தமிழ்நாட்டில் திருவிசைநல்லூரில் பண்ணுவாள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் ஸ்ரீதரையாவாள். அவருடைய ஜென்ம தினத்தன்னைக்கு, இந்த கங்கை வந்த தினத்தன்னைக்கு அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய சரித்திரங்களை சொல்ல முடியல, சின்ன சின்ன விஷயங்களை எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொன்னோம். அதனால் கங்கையும் ஸ்மரிச்சிக்க வேண்டியது, கங்காதரனாக இருக்கக்கூடிய மகாலிங்கத்தையும் ஸ்மரிச்சிக்க வேண்டியது, ஐயாவாளையும் ஸ்மரிச்சிக்க வேண்டியது. ஐயாவாள் என்ன நினைவூட்டுறா, பரமேஸ்வரனை ஸ்மரணம் பண்ணுறது தானே நினைவூட்டுறார். அதனால் அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது. ஸ்ரீதரையாவாள் போல் எல்லாருக்கும் பக்தி சித்திக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம்.